யாரோ மனதிலே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேச வந்துட்டாலேன்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி. நேற்று வீடியோவில் ட்விஸ்ட் வைக்கிறங்கிற பேரில் நிறைய பேரோட ஹார்ட் அண்ட் பிரேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியாமல் கூட ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் யாராவது நேற்று வருத்தப்பட்டிருந்தா சாரி. அப்புறம் சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஆதி பெருசியை சேர்த்து வைக்கிறதுக்காக வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாமே, எதுக்காக இப்படி கொண்டு போனீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, இந்த தடவை நான் எடுத்திருக்கிற கதை எல்லாமே ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ ரியல் லைஃப்பில் நடந்ததையும் கொஞ்சம் கற்பனையும் கலந்து தான் எடுத்தேன். அந்த ஸ்வேதாங்கிற கேரக்டர் இதில் வந்து சிஸ்டராக இருக்காங்கல்ல, ஆனால் ரியல் லைஃப்பில் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எடுத்தேன். ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா எப்படியோ வினோதோட மனசை மாற்றிட்டாங்க. ஆனால் கதையில் வந்து நான் அப்படி கொண்டு வரல. அப்படி கொண்டு வந்திருந்தா வினோத் வந்து அது பெர்சிக்கு செய்கிற துரோகமாக இருந்திருக்கும். அவர் கேரக்டர் ரொம்ப நல்லவராக காமிச்சிட்டேன். ஸோ அதுக்காக தான் ஸ்வேதாவோட கேரக்டர் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸ்வேதா சைட்லேருந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவள் இந்த கதைப்படி எல்லாரையும் விட கொஞ்சம் சின்ன பொண்ணு, மெச்சூர் இல்லாமல் அப்படி நடந்துக்கிட்டா. அண்ட் பிடிவாதத்தால் அவள் இந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டா. ஆனால் அப்படி இல்லை, அன்பால் மட்டும்தான் எதையும் ஜெயிக்க முடியுங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. இதுக்கப்புறம் வர எபிசோடில் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னா என்னோட ஸ்டோரி மற்ற ஸ்டோரியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நானும் ஸ்டோரி லவர் தான், மற்ற ஸ்டோரிஸ் நானும் பார்ப்பேன். ஸோ ஏதாவது பேஸ் ஒரே மாதிரி இருக்கா வந்திருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் கேட்குறேன்னா, ஸ்டோரி அதுக்கப்புறம் ஃப்ளோவாக போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து காப்பி மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது நல்லதுன்னு தோணுது. அதுக்காக தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி, ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ரொம்ப சாரி. அண்ட் நேற்று ஸ்கிரிப்ட் மூலமாக யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தா ரொம்பவே சாரி. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் கீப் லவ்விங். என்னம்மா நினைச்சதை சாதிச்சிட்டோங்கிற சந்தோஷத்தில் இருக்க போல? மாமா என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத, எல்லாமே தெரியும். வினோத் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே பண்ணது நீ தான். மாமா நான் மாமா அப்படிலாம் இல்லை. ஏய், மற்றவங்க முன்னாடி வேணா நீ ட்ராமா பண்ணலாம், ஆனால் எனக்கு தெரியாது. இந்த ஊரில் எத்தனை பஞ்சாயத்து பார்த்துருப்பேன். யார் தப்பு செஞ்சிருக்கா யார் தப்பு செய்யலைன்னு என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த பையன் வந்த நாள்லேருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் எவ்வளோ தங்கமான பையன்னு பார்த்தாலே தெரியும். நீ சின்ன பொண்ணா போயிட்ட, இல்லைன்னா இந்நேரம் பல்லாருன்னு ஒரு அறை விட்டுருப்பேன். சாரி மாமா, ஏதோ ஆர்வக்கோளாறுலையும் ஓ சுயநலத்துக்காக அவனை பயன்படுத்திக்கிட்ட. இல்லை மாமா, அது வந்து பிடிவாதத்தால அவனை அடைஞ்சிடலான்னு நீ நினச்சி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்ட. ஆனா இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு. ஒருத்தரை அன்பால ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. இப்ப நீ பண்ணிருக்கிற விஷயம் அவனை எவ்வளவு காயப்படுத்திருக்கும். ஒட்டுமொத்த கோபம், ஏமாற்றம், துரோகத்தோட வலி எல்லாத்தையும் இனிமே ஓ மேலதான் காட்டுவான். மாமா அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். ஸோ கொஞ்ச நாள் ஏற்றுக்குவாரு. அதுவும் உன் கையில தான் இருக்கு. இதுக்கப்புறமாவது ஒழுங்கா பக்குவமா நடந்துக்கோ. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்ப போனதும் நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு ஏத்துக்கிட்டு உங்கள்கிட்ட வாழ்ந்துருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அதெல்லாம் பண்ணவே மாட்டான். இருக்கிற மொத்த கோபம், மொத்த எரிச்சலையும் உன் மேலதான் காட்டுவான். எல்லாத்தையும் தாங்கிக்க தயாரா இருந்துக்கோ. நீ தானே இந்த வாழ்க்கை வேணும்னு நினைச்ச. அதெல்லாம் இல்லை, நான் அவர் மனசை மாத்திடுவேன். மாத்தி வாழ்ந்தா சந்தோஷம்தான். இதுக்கப்புறம் வினோத்தும் பெருசியும் யதார்த்தமா பேசிக்கிட்டா கூட அதை அப்படியே கண்டுக்காம விட்டுரு. நீ தேவையில்லாம பொசிட்டிவ் ஆகி இல்ல பேசக்கூடாது வைக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னா அது வேற மாதிரி போய் முடியும். என்னால முடிஞ்ச அட்வைஸ் கேட்டா கேளு, இல்லைன்னா எக்கேடா கேட்டுப்போ. இல்லை மாமா, நான் கேட்குறேன். சரி, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிட்டு வாழணுங்கிறத நீ பாத்துக்கோ. சரிங்க மாமா. சரி வா, எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க, போலாம். சரி. அடடா, இன்னுமா அழுது முடிக்கல? அடடா, இன்னுமா அழுது முடிக்கல? ஏங்க ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கா, சாப்பிட கூட வரமாட்டேங்கிறா. பெருசிமா, ஊருக்கு கிளம்பணும்ல, எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பு. மாமா என்னால முடியல, எனக்கு அழுகையா வருது. இங்க பாருடா, உன்னோட நிலைமை எங்களுக்கு புரியாம இல்ல, நல்லாவே புரியுது. இல்லை மாமா, என்னோட நிலைமை உங்க யாருக்கும் புரியாது. நானும் அவரும் எவ்வளோ கனவு கண்டிருந்தோம் தெரியுமா? எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டாளே. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இது மட்டுமே லைஃப் இல்ல. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா லைஃபே முடிஞ்சதா அர்த்தமா என்ன? இல்லை மாமா, நீங்கள் எவ்வளோ சமாதானப்படுத்தி பேசினாலும்
என்னோட நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். அதுவும் சரிதான். இந்த நேரத்தில் எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாலும் மண்டையில ஏறாது. உன்னால எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோ அழுது தீத்துரு. ஆனால் அதுக்கப்புறம் இதிலிருந்து நீ தெளிவாகி வெளியே வரணும். இங்கே பாரு பெருசி, நீ எதுக்காக இங்கே வந்த? ஆதி லவ் ஃபெயிலியர் இருந்தான், அவனை சரி பண்ணுறதுக்காக. ஆனால் நீயே இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாமா, அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. நானும் வினோவும் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணோன்னு உங்களுக்குலாம் தெரியாது. இது உண்மையான காதல் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தீன்னா அவன் வாழ்க்கையை அவன் எப்படி வாழ்வான்? மாமா, என்ன சொல்ல வரீங்க? நீ அவனை உண்மையாகவே காதலிச்சிருந்தா அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கணும்ல. நானும் அப்படிதான் மாமா நினைக்கிறேன். அப்போ இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா அவனோட வாழ்க்கையில் இனி அவன் எப்படி வாழ்வான்? உன்னை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணிட்டோமேங்கிற உறுத்தல் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல. ஆனால் மாமா, என்னால் அழுகி கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே இப்படி இதிலிருந்து நான் வெளியே வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. உடனே வர முடியாதாம்மா. ஆனால் நீ தான் உன்னை கட்டுப்படுத்திக்கணும். இதுக்கப்புறம் நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா அதை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே கில்ட்டியாகவே இருக்கும். அப்புறம் அவங்க லைஃப்லையும் அவங்க ஒழுங்காக வாழ மாட்டாங்க. ஆனால் மாமா, அதுக்காக என்னோட ஃபீலிங்ஸை நான் மறைக்க முடியுமா சொல்லுங்க? மொத்த கனவும் ஒரே நொடியில் செதஞ்சு போச்சு. புரியுதுமா, ஆனால் உன்னை உடனே மாறுன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ண. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. விதி இதுதான் எழுதி வச்சிருக்கனா அதை யாரால மாற்ற முடியும்? ஆனால் மாமா, இது விதியா? எல்லாமே ஸ்வேதா பண்ண வேலை. அவ சின்ன பொண்ணு, ஏதோ பிடிவாதத்தில் பண்ணிட்டா. ஆனால் அவ செஞ்சது தப்புன்னு அவளுக்கே ஒரு நாள் புரியும். இங்கே பாரு பெருசி, மாமா சொல்கிறதான் சரி. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னு வையேன், அவங்களும் நிம்மதியாக வாழ மாட்டாங்க. நம்ம நேசித்தவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும். அத்தை, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். உன் மனசு எங்களுக்கு தெரியுது, நீ அப்படி தான் நினைக்கிற, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு நீயும் முக்கியம். உன் மனசு உடனே மாறாது தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுடா. சரிங்க அத்தை. சரி பெருசிமா, எந்திரிச்சு வா, சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பணும்ல. நான் வரேன் மாமா, நீங்கள் போங்க. ஏய் காவியா, கொஞ்ச நேரம் அவளை தனியாக விடு, அழுதுட்டு வரட்டும். சரிங்க. சரி மாமா, அத்தை, நாங்கள் கிளம்புறோம். டேய், ஊருக்கு போகும்போது இப்படி கிளம்புறோம்லாம் மொட்டைக்கட்டே சொல்லக்கூடாது. போயிட்டு வரேன்னு ஒழுங்கா சொல்லு. சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். சரி ஆதி, பெருசியை பார்த்துக்கோ. சரி மாமா. அப்புறம் பெருசி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குத்தே. அப்புறம் வினோத், சாரிடா, சில விஷயங்கள் நம்மளே மீறி நடந்துடும். உன் லைஃப்பில் தப்பு நடந்ததில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஐயோ சார், அதெல்லாம் இல்லை, விடுங்க. எதுக்கு கிளம்புற நேரத்தில் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு? இல்லைப்பா, அதை பேச வேணான்னு சொல்கிறது உன் பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனாலும் மன்னிச்சிரு. எது தப்பு எது சரின்னு எல்லாத்தையும் விசாரித்து நியாயமான தீர்ப்பு சொல்லுவேன். இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை நான் தப்பான தீர்ப்பை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. பரவாயில்ல சார், விடுங்க. சரிப்பா, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி வந்தவங்கள என்றைக்குமே கைவிடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா, மன்னிச்சு சீக்கிரம் ஏற்றுக்கிற வழியை பாரு. சரி மாமா, அத்தை, நாங்கள் வரோம். சரிம்மா, ஒழுங்கா வாழ்க்கையை சரி பண்ணி வாழ்கிற வழியை பாரு. சரிங்க அத்தை. ஆமாம், எங்க அந்த ஆரஞ்சு மணியை மட்டும் காணோம்? அதுவா, அவன் உடனே காரில் ஏறி உட்காந்துட்டான். எப்படா ஊர் போய் சேருவோன்னு இருக்கான். சரிப்பா, சரி, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் அத்தை மாமா, மறக்காம கையிலக்க கல்யாணத்துக்கு 2 பேரும் வந்துருங்க. நீங்க தான் சீஃப் கெஸ்ட். கண்டிப்பாடா, நாங்கள் வராமல் எப்படி? இத்தனை நாளாவது எங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்துச்சு. இனிமே வராமல் இருப்போமா? கண்டிப்பாக வருவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம்மா, சட்டிப்பானை கழுவுறதுலேருந்து எச்சியல் எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் பொண்டாடி பாப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அச்சச்சோ, உங்க செல்ல சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா? நாங்கள் அந்த பக்கம் போய்க்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நாங்கள் வரோம். சரி ஆதி, பார்த்து போயிட்டு வா. சரிங்க சித்தப்பு. பெருசிமா, ஒன்று இந்த நிலைமையில் அனுப்புறதுக்கு தான் எனக்கு மனசே இல்லை. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுதுன்னா அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கடவுள் உனக்காக வச்சிருக்காருன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரமே உனக்கு பிடிச்ச மாதிரி, ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கண்டிப்பாக அமையும். அத்தை, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் அவங்க லைஃப்பில் குறுக்க போக மாட்டேன். ஆனால் என்னோடய லைஃப் இப்படியே இருக்கும், அவ்வளோதான். இந்த டைமில் எமோஷ்னலாக அப்படிலாம் யோசிக்க தான் தோணும். ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மாறும்டா. நீ வேணா பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப்பும் ஹாப்பியாக மாறும். தேங்க்ஸ் த. சரி, நாங்கள் வரோம். சரிடாம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏமாம்மா, உண்மையான காதல் மட்டும் இந்த உலகத்தில் சேரவே சேராதுல. ஏய்
கூறு கெட்டவளே, அப்புறம் எப்படி நீ நானும் ஒன்று சேர்ந்தோம்? அப்போ நம்ம காதல் உண்மையானது இல்லையா என்ன? அப்படி சொல்ல வரல மாமா, நிறைய உண்மையான காதல் தோல்வியில தான் முடியுது. அது ஏன் தோல்வின்னு நினைக்கிற? பிரிஞ்சிருந்தாலும் காதல் காதல் தான், அது என்னைக்குமே மாறாது. அதுவும் சரிதான். சரி வாங்க, எல்லாரும் வீட்டை விட்டு போனதும் மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வந்து விளையாண்டுட்டு வீட்டெல்லாம் களைச்சி போட்டுட்டு போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஃபீல் நம்ம பிள்ளைங்களாம் வந்ததும் மனசுக்கு அப்படி தான் இருக்கு. அதுக்கு என்ன, இந்த வயசுலேயும் மாமன் ரெடியாக தான் இருக்கேன். நீ வேணா ஊன்னு சொல்லு, இப்போவே 10 குழந்தைங்கனாலும் ரெடி பண்ணிடலாம். ஐயோ, எல்லா நேரத்தையும் உங்களுக்கு குசும்புதான், போங்க நீங்க. கலைவது போலே நம் காதலும் கலைந்தது என்று சிறகில்லா பறவை போலே மனதுக்குள் வேதனை ஒன்று. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்தது கண் முன் 1000 கதை சொல்லுது, என்னால் உனக்கு புரிஞ்சுக்க முடியுதுமா? இப்படி நாங்கள் 2 பேரும் உன் கண்ணு முன்னாடி இருந்தா அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஊருக்கு போனதும் நான் உன் முன்னாடி வரமாட்டேன். சாரிடாமா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வினோத், இதெல்லாம் கனவா இருக்கக்கூடாதா? நீங்கள திரும்பவும் என்னை வந்து சேர்ந்துடக்கூடாதான்னு மனசு ஏங்குதுங்க. ஆனால் இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். உங்கள் லைஃப்பை நீங்கள் அவ கூட இனிமே ஹாப்பியாக வாழணும். அது மட்டும் என்னால் முடியாதுமா. உன்னை நினச்ச மனசில் வேற ஒருத்தையை வைக்க என்னால் முடியவே முடியாது. இல்லை வினோத், நீங்கள் அவளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பெர்சிமா, பெர்சிமா, மச்சான். ரொம்ப டயர்டாக இருப்பேன், தோளில் சாஞ்சு தூங்கு. இல்லை மச்சான், பரவாயில்ல, இருக்கட்டும். நான் தான் சொல்கிறேன்ல, இன்னும் லாங்காக போகணும், கண்டிப்பாக உனக்கு டயர்டாக இருக்கும், தூங்கு. என்ன வினோத், ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க? மன்னிச்சிருங்க சார், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. எல்லாம் வர வழியிலே ஃபோனில் ஆதி சொல்லிட்டான். ஏன் ஸ்வேதா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படியா பண்ணுவேன்? பெர்சி உன் கூட பறக்காட்டியும் உன்னை அப்படி தானே பார்த்தா. சாரி அண்ணி, அந்த நிமிஷம் எனக்கு வேற எதுவுமே தோணலை. இப்படி பண்ணாதான் அவர் கிடைப்பாருன்னு எனக்கு தோணுச்சு, அதான் பண்ணிட்டேன். சரி, என்னவோ, நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க, அதுக்கப்புறம் நம்ம வினோத் வீட்டுக்கு போய் பேசலாம். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நானே அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. அவங்க வீட்லேயும் பேரண்ட்ஸ் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. ஏன் ஆதி, ஃபோன்லேயே நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஆமாக்கா. டேய், நேரில் பார்த்தே சொல்லியிருக்கலாம்ல, ஏன்டா? அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. சரி, அப்போ நீ அவங்கள கூட்டிகிட்டு போ. சரிக்கா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்போ பெர்சி மனசு எவ்வளோ கஷ்டப்படும். தம்பி, என்னையாது திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க? என்ன நடக்குதுங்க? டேய், இந்த டிவியில் யூடியூப்ல வர மாதிரிலாம் ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிடாதடா. அம்மா, உண்மையாகவே கல்யாணம் தான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன், சாரிம்மா. டேய், என்னடா இது, டூருக்கு போகிறேன்னு சொன்னேன், திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நிற்கிற? ஆமா, யார் இந்த பொண்ணு? ஆதி, யார் இந்த பொண்ணு? அவள் என் அத்தை பொண்ணு தான்ப்பா. திடீர்னு ஒரு சுச்சுவேஷன், கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்ன தம்பி சொல்கிற? என் தலையில் இடியவே இறக்கிட்டேன். ஏன்டா, நான் எவ்வளோ கனவு கொட்டை கட்டி வச்சிருந்தேன், இப்படி ஒரு நிமிஷத்தில் நொறுக்கி நாசமாக்கிட்டியே. ஏன் தம்பி, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கட்டி வச்சிருப்பேன்ல, எதுக்காக இப்படி எங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்? அம்மா, நான் அவளை விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதான் பண்ணிட்டேன், சாரிம்மா. டேய், என்னடா இவ்வளோ அசால்ட்டாக பதில் பேசுகிற? கல்யாணங்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட காரியமாக போச்சா? ஒரே ஒரு பையன், நாங்கள் எப்படிலாம் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், இப்படி வந்து நிற்கிற? என்ன தம்பி இப்படி பண்ணிட்ட? ஆண்டி, நீங்கள் அவர் எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் எல்லா தப்பு பண்ணேன். நான் தான் அவர் மேலே வீண் பழி போட்டு. ஏய், வாயை கொஞ்ச நேரம் மூடு. நீங்கள் சும்மா இருங்க வேணும். ஆண்டி, நான் தான் எல்லாமே பண்ணேன். அவர் மேலே வீண் பழி போட்டு நான் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவரை உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆண்டி, அதான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? எனக்கு தலையை சுத்துது. அம்மா, அப்படிலாம் இல்லை, நான் தான் சொல்கிறேனே, அவளை நான் விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சாரிம்மா. அப்பா, எல்லாரும் மன்னிச்சிருங்க, இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு.
ப்ளீஸ்மா இவங்களை ஏற்றுக்கோங்க. என் பையனை ஏற்றுக்காம நாங்கள் எங்கே போயிட போகிறோம் ஆதி? ஒரே பையன் எப்படி இல்லாமல் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். திடீர்னு இப்படி வந்து நிற்கும் போது எங்களுக்கு அதிர்ச்சியாக தானே இருக்கும். சரி, 2 பேரும் உள்ளே போங்க. சாரிம்மா. நீயும் ஏமா நிற்கிற? உள்ளே போ. ஆண்டி சாரி, எல்லா தப்பும் ஏன் மேலே தான். ஏய், இதுக்கப்புறம் அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம அவனை சமாதானப்படுத்தி ஒழுங்கா அவன் கூட வாழ்ற வழியை பாரு. ம் சரி மச்சான். ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி மூஞ்ச அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் சாரி கேட்டு நடிக்கிற, அது எப்படி? என்ன மச்சான் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க? நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணி தான் சாரி கேட்குறேன். உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன்ப்பா. இனி வினோதோட நிலைமை என்ன ஆக போதோ அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. மச்சான் என்ன நீங்கள்? நான் அவரை உண்மையாகவே விரும்பினேன், அதனால தான் இப்படி பண்ணேன். நீங்களும் இப்படி பேசுகிறீங்க. என்னமோ போ, பண்றத பண்ணிட்ட. சரி, இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. வீட்ல இருந்து வரும்போது அப்படியே வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவ? ஐயோ, அதை நான் மறந்தே போயிட்டேனே. வில்லத்தனம்லாம் பண்ண சொன்னா நல்லா பண்ணுவ. இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? என்ன மச்சான் நீங்களே இப்படி பேசிட்டே இருக்கீங்க? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு வேற வழி தெரியல. குத்தி காமிச்சு பேசணும்னு நினைக்கல ஸ்வேதா. உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். உன்னால பாரு எத்தனை பேருக்கு கஷ்டம்னு. அவனோட பேரண்ட்ஸ் கண் கலங்கி நிக்கிறாங்க. இதே இடத்துல வேற பேரண்ட்ஸா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஒன்னு வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க, இல்லைன்னா இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி ஒன்னு அத்தை விட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க உன்னை ஏத்துக்க நினைக்கிறாங்க. அதனால இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஏதாவது கேவலமான வேலை பார்க்காம ஒழுங்கா உன் வாழ்க்கையை வாழ பாரு. ம் சரி மச்சான். சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் கபோர்டில் தானே இருக்கும், நான் எடுத்துட்டு வந்து தரேன். ம் சரி மச்சான். சரி, பார்த்து இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ம் சரி மச்சான். சரிம்மா, நீங்க பார்த்துக்கோங்க. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிருங்கம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா ஆதி. சாரி அங்கிள், சாரி ஆண்டி, எல்லாமே என்னால் தான். ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. இல்லைம்மா, வருத்தம் எப்படி இல்லாமல் இருக்கும்? எங்களுக்குன்னு இருந்தது ஒரே பையன், அவன் கல்யாணத்தை கண்ணில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. சரி, நீ உள்ளே போமா. ம் சரிங்க ஆண்டி, சாரி. ஏய், என்னாச்சு? ஏங்க, ஒரே ஒரு பையனை செல்லம் கொடுத்து வளர்த்தோம், இப்படி பண்ணிட்டு வந்துட்டான். மனசே ஆற மாட்டேங்குதுங்க. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டா பையனுக்கு இதில் விருப்பம் இல்லை போல. இப்போ என்னங்க பண்ணுறது? பையன் விருப்பம் இல்லாமல் வாழ்ந்தா அவனுக்கும் அது கஷ்டம் தானே. அதுக்காக நம்பி வந்த பொண்ணை அப்படியே கைவிட முடியுமா? அவனை பிடிச்சு போய் ஏதோ பண்ணிட்டா. இல்லைங்க, விருப்பம் இல்லாமல் எப்படி வாழ்வாங்க? இப்போ நான் நம்ம பையனுக்காக யோசிக்கிறதா, இல்லை நம்ம வீட்டை நம்பி வந்த அந்த பொண்ணுக்காக யோசிக்கிறதா? இதுல என்னடி குழப்பம்? ஒரு பொண்ணு இவனை பிடிச்சு போய் நம்பி வந்துட்டா. அவனுக்காக இவ்வளவு தூரம் போயிருக்கான்னா எந்த அளவுக்கு விரும்பியிருப்பா? ஏதோ சின்ன பொண்ணு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தான் அந்த பொண்ணை மாத்தணும். பாவங்க, அவன் மனசும் எவ்வளோ நொறுங்கி போயிருக்கோம். ஏய், வயசு பிள்ளைங்க ஏதோ பண்ணிருச்சு. இதை நினைச்சு இப்படியே புலம்பிட்டு இருக்காம அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சரிங்க, பெத்ததுக்கு கொஞ்ச நேரம் கண்ணீராவது வடிச்சுக்கிறேன். அதுக்காக எனக்கு டைம் கொடுங்க. பெர்சிமா, அழாதடா. எப்படின்னு அழாமல் இருக்கிறது? நான் இது வரைக்கும் யார் மேலேயும் ஆசை வச்சதில்லைண்ணே. முத தடவை ஆசை வச்சேன். ஆனால் இது ஒன்றுமே இல்லாமல் இப்படி மண்ணா போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. புரியுதுடா, ஆனா எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சுல. நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்கும். இது இப்படிதான் நடக்கும்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது எனக்கு புரியுதுண்ணே, ஆனால் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு செகண்டில் என் உலகமே நின்று போன மாதிரி இருக்கு. ஏதோ என் இதயத்தை பிடுங்கி யாரோ வெளியே தூக்கி வீசின மாதிரி இருக்கு. என்னால் முடியலண்ணே. வினோத் இல்லாமல் நான் இனி எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. புரியுதுடாமா, அழாத. இது உன்னை விட்டு போயிருக்குன்னா இது உனக்கானது இல்லை. இதை விட பெட்டரா ஒரு லைஃப் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அழாதடா, கண்ணத்தோட எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். வாங்க அருண், லட்சுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஆச்சே. ஏங்க, நான் வந்தாலே லட்சுமி பார்க்க வந்தேன்னு அர்த்தமா? ஏன் உங்களை பார்க்கலாம் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன அருண், சொல்லுங்க. நான் கேட்குறேனேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாவே இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா? ஏன் கேட்குறேன்னா, லட்சுக்காக தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவள் பேர் சொல்லி நான் உங்களை சங்கடப்படுத்தணும்னு எனக்குள்ள ஒரு உறுத்தல். அதுக்காக தாங்க கேட்குறேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் வெளிப்படையாக பேசிடுங்க. இதை ஏன் கேட்குறேன்னா, என்னால் உங்களுக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது. அதுக்காக தான் கேட்குறேன். லட்சுவே உங்களை அப்பாவை ஏற்றுக்கிட்ட பிறகு இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஓகே தாங்க.
நீங்கள் உண்மையாக தானே சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. உங்ககிட்ட இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு இல்லை. அதே தான் நானும் சொல்ல வந்தேன் பிரியா. உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. லட்சு, நீங்கள் நான் 3 பேரும் ஒன்றா இருந்தா எனக்கு அதுவே போதும். இதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. என்னமோ தெரியலைங்க, என் பார்வையில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுறீங்க. இது வரைக்கும் என்கிட்ட உனக்கு என்னாச்சு, ஏதாச்சு, எதனால் உங்கள் லைஃப் பிரிஞ்சிச்சு, இதை பற்றின எந்த கேள்வியும் கேட்டதில்ல. லட்சுக்காக நான் சம்மதம்னு சொன்னதுக்கப்புறமும் என்னோட தனிப்பட்ட விருப்பத்தை கேட்க வந்திருக்கீங்க. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிற ஆம்பளை கிடைச்சிட்டாலே அந்த பொண்ணுக்கு அதை விட வேற எதுவுமே இந்த உலகத்தில் தேவையில்லை. அப்படிப்பட்ட உறவை தான் என்னை நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க அருண். என்ன பிரியா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா? அதெல்லாம் இல்லை அருண். ஏன் அருண், உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? தாராளமாக கேளுங்க. ஆமாம், இது வரைக்கும் எத்தனையோ முறை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் ஒரு தடவை கூட ஏன் நானும் என் ஹஸ்பண்டும் எதனால் பிரிஞ்சோன்னு நீங்கள் கேட்கவே இல்லை. எனக்கு அதை கேட்கணும்னு தோணலை பிரியா. உங்களுக்குள்ள 1000 வழிகள் இருக்கலாம். அதை உங்களுக்காக சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதை கேட்கறதுக்கும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்கும் நான் இருக்கேன். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டார். எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை, இது கனவா இல்லை நினைவா? ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். பிரியா, உங்களை தான். ஏங்க? சாரி சாரி, என்ன தான் கூப்பிட்டீங்களா? ஏதோ ஒரு யோசனையில் அப்படி நின்றுட்டேன், சாரி. எப்பவும் இப்படியே சிரிச்சிட்டே இருங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓ அப்படியா, தேங்க்யூ. சரிங்க, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஏங்க, ஏதோ லோன் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் வரேன், டேக் கேர். உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு